உலகெங்கிலும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு எவர் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பிலே புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். 2023 தன்னுடைய பயணத்தை 2024 தொடர்வதற்காக வழிவிட்டு விலகுகிற இந்த நேரத்திலே நம்முடைய கவியரங்கம் இங்கே அரங்கேறுகிறது. இந்த கவியரங்கத்திலே எண்ணற்ற கவிஞர்கள் கலந்து கொண்டு புத்தாண்டில் தாங்கள் எடுக்கப் போகிற சபதத்தை எல்லாம், உறுதிமொழியை எல்லாம் கூறி கவிதை வழங்க இருக்கிறார்கள். புத்தாண்டை வா வா என்று அழைக்க வருகிறார்கள். நம்முடைய சமூகத்திலே என்னென்ன மாற்றங்கள்லாம் வர வேண்டும் என்று சொல்ல கவிதையோடு காத்திருக்கிறார்கள் கவிஞர்கள். இந்த கவியரங்கத்திலே வரவேற்புரையாற்றுவதற்காக கவிஞர் திலகம் து. பவானி தனஞ்சயன் அவர்கள் திருவள்ளூரிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். வாருங்களாமா, புத்தாண்டு வாழ்த்துக்கள். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். திங்களோடு பிறந்தவளும் தென்றலோடு தவழ்ந்தவளும் தென்பொதிகை விட்டெழுந்த சந்தனத்தின் புதுமணத்தில் தோய்ந்தவளும் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி சிந்தை நிறைந்திட சிறந்தவளும் எந்த நாவசைக்கும் நற்றமிழ் நங்காய் வாழி முத்தம் தந்து முகம் தழுவும் முத்தமிழ் மங்காய் வாழி என்ற பாடல் வரிகளோடு இன்று புத்தாண்டு மலரவிருக்கும் இந்நாளில் சிறப்பான ஒரு கவியரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கும் நம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். அடுத்து வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற அம்மா திருக்குறள் செல்வி ராஜாமணி அம்மையார் அவர்களையும் புத்தாண்டில் மலரவிருக்கும் இந்த ஆண்டில் அவரும் புத்தாண்டு வாழ்த்துக்களை முத்தாக பதிக்க அம்மா அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். அத்துடன் இன்று புத்தாண்டில் வளரவிருக்கும் இந்நாளில் புத்தாண்டு வாழ்த்து கவிதைகளை வழங்குவதற்காக நம்மிடையே வந்திருக்கும் ஐயா தக்கோலன் ஜெகநாதன் ஐயா அவர்களையும், பால் தங்கம் அம்மா அவர்களையும், புவனேஸ்வரி அம்மா அவர்களையும், கவிதா அம்மா அவர்களையும் மற்றும் இணையத்தில் இணைந்துள்ள அனைத்து கவி உறவுகளையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். து. பவானி, திருவள்ளூர் சங்க தமிழ் இலக்கிய பூங்கா அனைவரும் வந்து தங்களுடைய முத்தான கவிதைகளை முத்தாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைவரின் சார்பிலும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று மீண்டும் ஒரு முறை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். சங்க தமிழ் இலக்கிய பூங்கா. நன்றி. புத்தாண்டு வாழ்த்துக்களம்மா, சிறப்பான ஒரு வரவேற்பை அளித்தீர்கள். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க வருகை புரிந்திருக்கிறார் திருக்குறள் செல்வி திருமதி ஈரோடு ராஜாமணி அம்மையார் அவர்கள். அவர்களை வாருங்கள் அம்மா, புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாருங்கள் அம்மா. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். உலகில் இருக்கக்கூடிய அத்துணை மனிதர்களுக்கும் 2024 ஆண்டினுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக. எத்துணையோ இடர்பாடுகளை கலைந்து 23 நம்மை வாழ வைத்திருக்கிறது. நம்மை ஏற்றம் மிகு ஒரு ஆண்டாக 24 நம்மை வரவேற்க காத்திருக்கிறது, அனைவருக்கும் அன்பும் அமைதியும் தந்து. அந்த புத்தாண்டை வரவேற்கும் முகத்தான் இன்றைக்கு பல்வேறு கவிஞர்கள் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக தங்களுடைய புது கனவை இங்கே படைக்க வந்திருக்கிறார்கள். அவர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துகள். வரவேற்புரையாற்றிய திருமதி புவனா அவர்களுக்கும், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்களுக்கும், நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். எந்நாளும் நம்மை வாழ வைக்கும் தமிழ் தாய்க்கோர் வாழ்த்து. நன்னீர் பகருளி நதியிடை நடந்தாய், நாவாய் ஓடும் கடலினும் விரிந்தாய், பன்னெடு காலமாய் பாரிடை தொடர்ந்தாய், பகலவன் ஒளி போல் புவி படர்ந்தாயே, இன்சொல் அமுதென எம்முயிர் கலந்தாய், இலக்கணம் சிறந்தாய் ஈடின்றி நடந்தாய், வன்சொல் தவிர்த்த இலக்கியம் அமைத்தாய், வாழ்வியல் தத்துவ வடிவமைத்தாயே, தமிழ்த்தாயே உனக்கு என்னுடைய வணக்கங்கள். இந்த புத்தாண்டின் முதல் கவிதையாக
என்னுடைய தொடக்க கவிதை படிக்கலாம் ஐயா. ஏம்மா? புத்தாண்டில் புதுக்கனவு. புத்தாண்டில் புதுக்கனவு புறப்பட்டு வந்ததிங்கு. புத்தாண்டில் புதுக்கனவு புறப்பட்டு வந்ததிங்கு. புதிது புதிதாய் இறக்கைகள் முளைத்தன திரிந்திடத்தான். இலக்கிய வானில் வட்டமிட எழுந்து நின்றது ஓர் இறக்கை. சளைக்காமல் பணியாற்ற சந்தோஷம் தரும் இறக்கை. சோம்பலினை ஓட்டிடவே ஒட்டி கொண்டது ஓர் இறக்கை. சுற்றுலா செல்லலாமா சொல்லி வந்தது ஓர் இறக்கை. உடற்பயிற்சி செய்திடுவாய் ஓடும் நடையில் ஓர் இறக்கை. கடமை தவறா செயல்பாடுகள் கண்ணடித்தது ஓர் இறக்கை. ஆன்மீகம் கோயில்கள் ஆடி வந்தது ஓர் இறக்கை. அன்பே மன உறுதி, அன்பே மன உறுதி அரவணைத்துக் கொண்டது ஓர் இறக்கை. சுற்றமே சுகம் தரும் சொல்லி நின்றது ஓர் இறக்கை. நட்புடன் நடைபழகு நெருங்கி நின்றது மற்றோர் இறக்கை. அத்தனையும் ஓர் முடிச்சாய் அள்ளித்தான் கட்டிக்கொண்டேன். அத்தனையும் ஓர் முடிச்சாய் அள்ளித்தான் கட்டிக்கொண்டேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் சுற்றி வந்தேன். அத்தனையும் ஓர் முடிச்சாய் அள்ளித்தான் கட்டிக்கொண்டேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் சுற்றி வந்தேன். எங்கெங்கு பறந்தாலும் எங்கெங்கு பறந்தாலும் எந்த மேடை ஏற்றாலும் பொங்கு தமிழ் அன்னையவள் புகழ் பலவும் தந்தாலும். எங்கெங்கு பறந்தாலும் எந்த மேடை ஏற்றாலும் பொங்கு தமிழ் அன்னையவள் புகழ் பலவும் தந்தாலும் பூங்காவின் தும்பியென பறைசாற்றிக் கொண்டேதான் பூங்காவின் தும்பியென பறைசாற்றிக் கொண்டேதான் பாவை இவள் பொதுவானில் பறவையாய் பறந்திடுவாள். பாவை இவள் பொதுவானில் பறவையாய் பறந்திடுவாள். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி ஐயா. சிறப்பம்மா, சிறப்பு. அருமையான கவிதை கொடுத்தார்கள். ஆனால் நான் இப்போ ஒரு கவிதை வாசிக்கப் போகிறேன். இதை எழுதிய கவிஞரும் இப்போது தொடக்க கவிதை வாசித்த திருமதி திருக்குறள் செல்வி திருமதி ராஜாமணி அம்மையார் தான். இவர் 23 ஒரு பத்து குரட்பா என்று 2023 ஆண்டு தொடங்கிய போது எழுதிய ஒரு கவிதை. இது 10 குரட்பாக்களால் ஆன ஒரு கவிதை. அதில் அந்த 3 என்கிற இடத்தை மட்டும் மாற்றி 4ஆக மாற்றி இந்த கவிதையை உங்களுக்கு அம்மையார் சார்பிலே வழங்குகிறேன். 24 இன்பம் நிறைந்த உருவத்தில் காணும் உலகு. அனைத்தும் குரட்பா வடிவத்தில் எழுதப்பட்டது. 24 இன்பம் நிறைந்த உருவத்தில் காணும் உலகு. பருவத்தில் பாரில் பயிர்கள் தழைக்க திருவாய் தருவாய் விருந்து. கருத்தே குறியாய் கனவே வினையாய் விரும்பியே செய்வாய் விரைந்து. இருப்போர் அளித்திட ஏற்போர் மகிழ்ந்தால் தருமம் வளரும் தழைத்து. அருமை செயல்கள் அவனியில் நடந்தால் பெருமைப்படுவதே பீடு. விருப்பும் வெறுப்பும் விருப்பும் வெறுப்பும் விளக்கியே வாழ்வில் திருப்பம் நடந்தால் சிறப்பு. திருக்குறள் பாதையில் தீண்டாமை தீர்ந்தால் உருளும் மகிழ்ந்தே உலகு. இருமணம் கூட திருமணம் செய்தால் இருமணம் கூட திருமணம் செய்தால் இருந்திடும் என்றும் இனிப்பு. இருப்பதையெல்லாம் ஏழையும் அடைந்தால் இருப்பதையெல்லாம் ஏழையும் அடைந்தால் 24 சிறப்பு. அவங்க 23 எழுதியிருக்காங்க, அது 24 சிறப்பு. கரும்பினில் கண்ணல் கலந்திடும் கலந்திருந்தாற்போல் கரும்பினில் கண்ணல் கலந்திருந்தால் போல் இருப்பாய் 24. அந்த 3 என்கிற சொல்லை மட்டும் மாற்றி 4 என்று மாற்றினேன். இலக்கணமும் கூட சிதையாமல் அந்த கவிதை வந்திருக்கிறது. மிகச்சிறப்பான ஒரு கவிதை. இந்த நேரத்திலே என்னுடைய ஒரு சிறு கவிதையை நான் வாசித்து விடுகிறேன். இது தமிழுக்காகத்தான்.
இருந்தாலும் நம்முடைய இந்த புத்தாண்டிலே இது நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இதை உறுதிமொழியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த கவிதையை வழங்குகிறேன். தாயே தமிழே வணக்கம், உன் தாளடி கீழடி பணிந்தேன் வணக்கம், தாயே தமிழே வணக்கம். நீயே எனக்கு எல்லாம், நீயே எனக்கு எல்லாம், புது நீச தங்கிலீஸ் பேசுதல் முல்லாம், புது நீச தங்கிலீஸ் பேசுதல் முல்லாம். போயின போகட்டும், போயின போகட்டும், புதுப்பொழிவாகட்டும், சிலர் போல் பிற மொழியினை போற்றுதல் மாறட்டும், சிலர் போல் பிற மொழியினை போற்றுதல் மாறட்டும். வாயிருந்தே தமிழ் வான்மழை பொழியட்டும், வாயிருந்தே தமிழ் வான்மழை பொழியட்டும், புது வண்ண வசந்தங்கள் வாழ்வினில் வழியட்டும், புது வண்ண வசந்தங்கள் வாழ்வினில் வழியட்டும். தாயே தமிழே வணக்கம், உன் தாளடி கீழடி பணிந்தேன் வணக்கம், நீயே எனக்கு எல்லாம், புது நீச தங்கிலீஸ் பேசுதல் முல்லா. காதலினாலே கனித்தமிழ் பேசிடு, காதலினாலே கனித்தமிழ் பேசிடு, இக்கணினி யுகத்திலே கற்றதை ஆக்கிடு, இக்கணினி யுகத்திலே கற்றதை ஆக்கிடு. சாதியும் மதங்களும் தமிழ் முன் நீக்கிடு, சாதியும் மதங்களும் தமிழ் முன் நீக்கிடு. நாம் தமிழர்கள் ஒன்றென தனி அணி ஆக்கிடு, சாதியும் மதங்களும் தமிழ் முன் நீக்கிடு. நாம் தமிழர்கள் ஒன்றென தனி அணி ஆக்கிடு. தாயே தமிழே வணக்கம், உன் தாளடி கீழடி பணிந்தேன் வணக்கம், நீயே எனக்கு எல்லாம், புது நீச தங்கிலீஸ் பேசுதல் முல்லாம். இந்து முஸ்லிம் கிறிஸ்தவ மதங்களா, இந்து முஸ்லிம் கிறிஸ்தவ மதங்களா, தமிழ் இனத்தவர் இணைவதா பிரிவதா மனங்களா? இந்து முஸ்லிம் கிறிஸ்தவ மதங்களா, தமிழ் இனத்தவர் இணைவதா பிரிவதா மனங்களா? முந்தை பிறந்தது தமிழ் மொழி மூத்தது, முந்தை பிறந்தது தமிழ் மொழி மூத்தது, நம்மை 30 கூறு இவை ஆக்கிட பார்த்தது. அதாவது இந்து முஸ்லிம் கிறிஸ்தவ மதங்களா, நாம் தமிழ் இனத்தவர் இணைவதா பிரிவதா மனங்களா? முந்தை பிறந்தது தமிழ் மொழி மூத்தது, நம்மை 30 கூறிவை பின்னால் வந்த இவை 30 கூறு இவை ஆக்கிட பார்த்தது. தாயே தமிழே வணக்கம், உன் தாளடி கீழடி பணிந்தேன் வணக்கம், நீயே எனக்கு எல்லாம், புது நீச தங்கிலீஸ் பேசுதல் முல்லாம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இந்த உறுதிமொழியை நாம் ஏற்று செயல்பட வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்து கவியரங்கத்தினுடைய தொடக்க கவிதை வழங்கிய திருக்குறள் செல்வி ராஜாமணி அம்மையாருக்கு நம்முடைய வணக்கங்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்றைய தினம் ஈரோட்டில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியிலே நீர்வழிப்படுவோம் என்கிற நாவலை எழுதி இவ்வாண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது பெற்ற எழுத்தாளர் தேவி பாரதி அவர்களை வாழ்த்துரை வழங்குவதற்காக அம்மையார் அவர்கள் சென்றிருந்தார்கள். அவருக்கு சால்வை அணிவித்து ஒரு நூலையும் கொடுத்து வாழ்த்துரை வழங்கினார்கள். இவருக்கு நாம் வழங்கக்கூடிய வாழ்த்துரை, இந்த ஆண்டு இதுபோல் ஒரு பல நிகழ்ச்சிகள் நடக்க வேண்டும், அந்த நிகழ்ச்சிகளிலே உங்களை எல்லாம் அழைத்து நீங்கள் சாகித்ய அகாதமி விருது பெற்றதற்காக உங்களை வாழ்த்த வேண்டும், போற்ற வேண்டும், பாராட்ட வேண்டும். இதையே என்னுடைய வாழ்த்தாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக ஐயா, நேற்றைக்கு ஒரு நூல் அல்ல, தங்களுடைய சிறுமை கண்டு பொங்குவாய் என்ற நூல், தமிழ் மொழி நூல், தங்கச்சங்கிலி என்ற நூல், வாகைப்பூக்கள் 4 நூல்களை பரிசாக கொடுத்தேன். எனக்கு நாடாளுமன்ற தலைவர் அவரும் நினைவு பரிசாக சில புத்தகங்களை வழங்கினார். மகிழ்ச்சி 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 சிறப்பு சிறப்புமா. நூல்களை எல்லாம் கொடுத்து அவருக்கு கொடுத்திருக்கிறார்கள். சிறப்பான ஒரு செயலை செய்திருக்கிறார்கள். பொதுவாக சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலும் அப்படித்தான் இருக்கிறார்கள். இப்போ நான் ஒரு இடத்துக்கு போனா அம்மையார் எழுதிய நூல்களை கொடுப்பதும், அம்மையார் ஒரு இடத்துக்கு போனால் மற்றவர்கள் எழுதிய நூல்களை கொடுப்பதும், இப்படிப்பட்ட ஒரு பண்பில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு குடும்பமாகத்தான் இருக்கிறது. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா என்கிற இந்த பெருங்குடும்பத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு நம்முடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்துக் கொண்டிருக்கிற அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் நம்முடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.
முதலில் இந்த கவியரங்கிலே வந்து கவிதை படிக்க வருகிறார் காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஆங்கில ஆசிரியர் திருமதி கு கவிதா அவர்கள். பேரே கவிதா என்று வைத்திருக்கிறார்கள். எனவே அவரை நாம் கவிதா என்று கேட்பதற்கு முன்பாகவே கவி தந்து விடுவார்கள். நிகழ்ச்சி தொடங்கிய நேரம் முதல் கொண்டு கவிதை தர காத்திருக்கிறார்கள். வாருங்கள் கவிதா. கவிதா நன்றி. பெயரிலேயே நன்றி ஐயா. வாருங்கள் வாருங்கள். நன்றி ஐயா. அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கேக்குதாங்க ஐயா? சங்கத்தமிழ் நன்றிங்க ஐயா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்களுக்கும், அனைத்து பொறுப்பாளர்கள் பெரியோர்களுக்கும், ஏனைய கவிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இப்பூங்காவில் வீசும் தமிழ் காற்று என்றும் என் உள்ளத்தை நிறைக்கும். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துகள். 2023 புத்தாண்டே நீ வாவா என்னும் தலைப்பில் என்னுடைய கவிதையை இங்கு நான் அளிக்க விரும்புகிறேன். மகிழ்ச்சி. புத்தாண்டே நாங்கள் காத்திருக்கிறோம், பூங்கொத்துடன் உன்னை வருக வருக என வரவேற்க. புத்தாண்டே நாங்கள் காத்திருக்கிறோம், பூங்கொத்துடன் உன்னை வருக வருக என வரவேற்க. எங்கள் வாழ்வில் நலன்கள் பல பெருக, என்றும் மகிழ்வுடன் நாங்கள் மகிழ. என்றும் மகிழ்வுடன் நாங்கள் மகிழ. நாட்களை திருவிழாக்கள் போல நாங்கள் கொண்டாட. எங்கள் நாட்களை திருவிழாக்கள் போல நாங்கள் கொண்டாட. வரும் புத்தாண்டில் தினம் தினம் நாம் திருவிழா காண்போம். துன்பங்கள் நம்மை தீண்டா வண்ணம் இன்பம் சேர்ப்போம். நாம் உற்றார் உறவினருடன் கூடி மகிழ்வோம். நாட்கள் செல்ல செல்ல நம் கனவுகளை நாம் வெல்வோம். நாட்கள் செல்ல செல்ல நம் கனவுகளை நாம் வெல்வோம். வெற்றி பூங்காற்று நம்மை மெல்ல வருடக் காண்போம். வெற்றி பூங்காற்று நம்மை மெல்ல வருடக் காண்போம். இப்புத்தாண்டில் வெண்ணிலா தேயலாம், ஆனால் நம் கண்ணில் உலா வரும் பாசநிலா மறையாது. இப்புத்தாண்டில் வெண்ணிலா தேயலாம், நம் கண்ணில் உலா வரும் பாசநிலா என்றும் மறையாது. கடல் நீரும் வற்றலாம், ஆனால் நம் கடமை உணர்வு வற்றாது. கடல் நீரும் வற்றலாம், ஆனால் நம் கடமை உணர்வு என்றும் வற்றாது. இப்புத்தாண்டு நமக்கு பல வளங்களை அள்ளித்தரும், துன்பங்களை தீர்த்து மகிழும். இப்புத்தாண்டு நமக்கு வளங்களை அள்ளித்தரும், துன்பங்களை தீர்த்து மகிழும். உடலில் உறுதியும் உள்ளத்தில் இன்பமும் என்றும் நம்முடன் இருக்கும். உலகில் போரும் போராட்டமும் நிறைவுறும். நாடெங்கும் ஒற்றுமை காற்று வீசும். நாடெங்கும் ஒற்றுமை காற்று என்றும் வீசும். பாடுபட்ட மக்கள் கூட்டம் அமைதி என்பதை சுவாசத்தில் கூட்டும். பாடுபட்ட மக்கள் கூட்டம் அமைதி என்பதை சுவாசத்தில் கூட்டும். வள்ளுவர் சொன்ன குறட்பாக்களின் பொருள் புலப்படும். பாரதி கண்ட கனவுகள் என்று நிறைவேறும். நம் எண்ணங்களும் செயல்களும் ஒன்றுபட்டு எழிற்கூட்டும். மாந்தர் பெருமை கல்வி கேள்விகளில் மிளிர்ந்து பொலிவுறும். நாம் எண்ணமும் செயல்களும் ஒன்றுபட்டு எழிற்கூட்டும். மாந்தர் பெருமை கல்வி கேள்விகளில் மிளிர்ந்து பொலிவுறும். புத்தாண்டே, இதோ என் கனவுகளை இங்கு நீ கண்டாய். இவற்றை நிறைவேற்றி எங்களுக்கு பல இன்பங்களை கொடுப்பாய். சமுதாயத்தின் கனவுகளையும் நீ நிறைவேற்றி பூமாலை சூடிக்கொள்வாய். எனவே 2023 புத்தாண்டே நீ வருக வருக. நன்றி. எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. மகிழ்ச்சி ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி. சிறப்பான கவிதை வாசித்தார்கள். புத்தாண்டு வாழ்த்துக்கலாமா? அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். பல வெற்றிகளை பெறவும், ஏற்கனவே பல வெற்றிகளை பெற்றிருப்பீர்கள், இன்னும் உயரவும், வாழ்க்கையில் உயரவும், பல கவியரங்கங்களில் கலந்து கொண்டு சிறப்பிக்கவும், பல்வேறு நிகழ்வுகளில் சிறப்பாக பங்களிக்கவும், உங்களுடைய தொழில் துறையிலும் உங்களுடைய குடும்பத்திலும் எல்லா விதமான வளங்களும் நலங்களும் பெருகவும் வாழ்த்துக்களமா. மிகவும் நன்றி. நன்றி. வருகிற கவிஞர் உத்தரமேரூரை சேர்ந்த தக்கோலம் என் ஜெகநாதன் அவர்கள். கவிஞர் தக்கோலம் ஜெகநாதன் ஏற்கனவே 2 நூல்களை போட்டிருக்கிறார். இப்போது இன்னொரு நூல், கற்றை நூல் தயாரித்துக் கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே சிறந்த நூலாசிரியராக திகழக்கூடியவர் தக்கோலம் என் ஜெகநாதன் அவர்கள்.
தலைமை ஆசிரியராக இருந்து பணி ஓய்வு பெற்றவர். தொடர்ந்து கவிதைகளையும் கட்டுரைகளையும் சிறப்பாக அளித்து தமிழ் கூறும் நல்லுலகத்திலே நற்பெயர் பெற்றிருப்பவர். அவரை வருக வருக என்று வரவேற்கிறோம். வாருங்கள் ஐயா, புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாருங்கள். தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகள் உள்ளிட்ட அனைவருக்கும் என் வணக்கமும் புத்தாண்டு வாழ்த்தும். தக்கோலம் என் ஜலநாதன், உச்சிரவேலூர். புத்தாண்டே வருக, எல்லோர்க்கும் எல்லாமும் எய்திடும் வண்ணமாய், இல்லாமை இல்லாமல் இங்கொழித்தே, இல்லாமை இல்லாமல் இங்கொழித்தே, எல்லாம் செழித்து சிறந்திடவே புத்தாண்டே நன்றே வழிபிறக்க நீ பிறந்து வா. நல்லாண்டு நலமாண்டு வளமாண்டு நல்கும், நல்லாண்டு நலமாண்டு வளமாண்டு நல்கும், சொல்லாண்டாய் சுகமாண்டாய் இருந்திடவே வேண்டும். ஒழுக்கத்தை உயிராக என்றென்றும் எண்ணும் விழுப்பத்தை உணர்த்துகின்ற ஆண்டாக வேண்டும். எத்திக்கும் நலமேதான் எய்திடவே வேண்டும், சத்தாக வேளாண்மை செழித்திடவே வேண்டும், சத்தாக வேளாண்மை செழித்திடவே வேண்டும். புத்தாண்டே வருகவென வரவேற்போம் நன்றி. புத்தாக்கம் தருகவென பொலிவோடு சொல்வோம். உலமே நிறைவாய் அன்பில்தாம் உயர்ந்து விளங்கும் வண்ணமாக, உலமாய் உண்மை உண்மையாக உண்மை நிலைத்து நின்றிடவும், வளமை வளமாய் வழங்கிடவும், வறுமை வறுமை உற்றிடவும், வளமே வளமாய் வழங்கிடவும், வறுமை வறுமை உற்றிடவும், நலமே நலமாய் நிலைத்திடவும், நன்றே வருக புத்தாண்டே. வருக வருக புத்தாண்டே, வளமே தருக புத்தாண்டே, நிறைவே நிறைவாய் நிறைந்திடவே நிறைவாய் வருக புத்தாண்டே, நிறைவே நிறைவாய் நிறைந்திடவே நிறைவாய் வருவாய் புத்தாண்டே. அன்பும் பண்பும் ஒழுக்கமுமே அகத்தில் நிறைவாய் வைத்திடுவாய். நன்றே வாழி வாழியென நலமாய் வாழ்த்தும் நவின்றிடுவோம். நன்றே வாழி வாழியென நலமாய் வாழ்த்தும் நவின்றிடுவோம். நன்றி வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர். செல்லாண்டு என்றால் சென்ற ஆண்டு, செல்லுகின்ற ஆண்டு, சென்று கொண்டே இருக்கிறார். முடிய போகுது, இன்னும் கொஞ்ச நேரம் இருக்குது. எனவே செல்லாண்டு துன்பங்கள் தூண்டிடவே, செல்லாண்டு துன்பங்கள் தூண்டிடவே செல்லாண்டு அதிலே இந்த செல்லை ஆண்டு அதிலே சொல்லை ஆண்டு அருமை, வாழிய சிறப்பு சிறப்பு. நன்றி நன்றி, வணக்கம். வாழ்க்கையிலே பல்வேறு வெற்றிகளை எட்டிடவும், மாதத்திற்கு மும்மாறி பொழிவது போல் மாதத்திற்கு மூன்று முறையாவது ஒரு புத்தகம் போட்டு அடுத்த ஆண்டிலே வெளியிட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். மகிழ்ச்சி, நன்றி மகிழ்ச்சி, நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக வருகிறார் கவிஞர் பால் தங்கம். திருமதி பால் தங்கம் தென் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இப்போது சென்னையிலே இருந்து இலக்கிய பணியாற்றி வருகிறார். சற்றேறக்குறை நம்முடைய பாரதியார் நிகழ்ச்சிகளிலே எல்லா நிகழ்ச்சிகளிலும் இவர் கலந்து கொண்டிருக்கிறார். ஒரு சில நிகழ்ச்சிகளை நான் கூட கலந்து கொண்டதில்லை. ஆனால் திருமதி பால் தங்கம் அவர்கள் இல்லாமல் ஒரு நிகழ்ச்சியே நடந்தது கிடையாது. அந்த அளவுக்கு எல்லா நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு சிறப்பித்தவர். தன்னால் இயன்றவரை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு ஏதேனும் ஒரு வகையிலே பங்களிப்பு அளித்தவர். அவர்கள் பெயர் மட்டுமல்ல, உள்ளமும் பால். பாருங்கள் அம்மா. அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நிறுவனர்
ஐயா அவர்களுக்கும் மற்றும் ஜலநாதன் ஐயா அவர்களுக்கும், ராஜாமணி அம்மையார் அவர்களுக்கும், பவானி அம்மையார் அவர்களுக்கும், புவனா அம்மையார் அவர்களுக்கும் மற்றும் கலந்து கொண்டிருக்கிறார் சுப்புலட்சுமி அம்மையார் அவர்களுக்கும் வணக்கம் கூறி என் கவிதைக்குள் நுழைகிறேன். புத்தொளி பரவட்டும் புத்தாண்டில், புத்தொளி பரவட்டும் புத்தாண்டில் புன்னகையாய், சுத்தமும் சுகாதாரமும் சூழட்டும் முன்மாதிரியாய், எத்திக்கும் எழும்பும் எழுகதிர் எழுச்சியாய், ஒத்திசை ஒலிக்கட்டும் ஒய்யாரமாய் ஒழுக்கமாய், எத்திசையும் எழும்பும் எழுகதிர் எழுச்சியாய், ஒத்திசை ஒலிக்கட்டும் ஒய்யாரமாய் ஒழுக்கமாய், தத்துவம் தலைத்து தன்னொளி தருவதாய், கத்தும் கடலாய் கவிபெருக்கு குருவருளாய், சித்தர்கள் சிறப்பு சேர்க்கும் சுகந்தமாய், தித்திக்கும் தனியொளி திவ்ய துகள்களாய், பித்தம் போக்கும் பேற்றினை பெற்றதாய், வித்தினை வேறுட வைப்பதற்கு உற்றதாய், நித்தம் நல்லறிவு நல்கிடும் நலமாய், பூத்தது புத்தாண்டு பூரண பலமாய், நித்தம் நல்லறிவு நல்கிடும் நலமாய், பூத்தது புத்தாண்டு பூரண பலமாய், அத்துமீறல் ஆக்கிரைப்பால் அடையக்கூடாத அல்லலையும் அடைமடை அனுபவிக்க வைத்ததாய், இத்தரணியில் இனிமேல் இன்னல் களைவதாய், இந்த நாட்டின் பெருமைக்கு உழைப்பதாய், உத்தமர் காந்தியின் உண்மை கடைபிடிப்பதாய், ஊரோடு ஒத்து வாழ நடைமுறையாவதாய், உத்தமர் காந்தியின் உண்மை கடைபிடிப்பதாய், ஊரோடு ஒத்து வாழ நடைமுறையாவதாய், எத்துதல் ஏமாற்றுதல் வேண்டாது விளக்குவதாய், எல்லாருக்கும் குடிப்பதை ஒழிப்பதை லட்சியமாக்குவதாய், எத்துதல் ஏமாற்றுதல் வேண்டாது விளக்குவதாய், எல்லாருக்கும் குடிப்பதை ஒழிப்பதை லட்சியமாக்குவதாய், மொத்தமும் மாறி மேன்மையில் மிளிர்வதாய், மொத்தமும் மாறி மேன்மையில் மிளிர்வதாய், கொத்தாய் கொம்பில் பூக்கள் மலர்வதாய், மொத்தமும் மீளும் புத்தாண்டில் புதுவடிவாய், காத்திடும் கதிரொளி கலக்க குதூகலமாம், மொத்தமும் மீளும் புத்தாண்டில் புதுவடிவாய், காத்திடும் கதிரொளி கலக்கும் குதூகலிப்பாம். நன்றி வாய்ப்புக்கு. திருமதி பால்தங்கம் அவர்களுக்கு கொஞ்சம் ஆசை அதிகம்தான். நிறைய அவாக்களை எல்லாம் சொல்லி இதெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று, இந்த புத்தாண்டில் நிறைவேற வேண்டும் என்று வேண்டினார். நன்றி ஐயா. எவ்வளவு பேராசை வேண்டாம் அம்மா. நீங்கள் சொன்னதில் ஒரு 25 விழுக்காடு நிறைவேறினால் கூட மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு 25 விழுக்காடு நிறைவேறினால் கூட மகிழ்ச்சியாக இருக்கும். மிகச் சிறப்பாக இருந்தது. திருமதி பால்தங்கம் அவர்கள் தன்னுடைய கணீர் குரலிலே மிகச் சிறப்பான ஒரு கவிதையை வழங்கினார்கள். நீங்களும் உங்கள் கணவரும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்கள் குடும்பத்தார் அனைவரும் இந்த வருகிற 2024 ஆண்டில் மட்டுமல்ல, இனி வரும் காலத்திலெல்லாம் சீரோடும் சிறப்போடும் இருக்க வேண்டும். உங்களுடைய தற்போதைக்கு என்று ஒரு சில ஆசைகள் வைத்திருப்போம், அதெல்லாம் நிறைவேறட்டும். மகிழ்ச்சி அம்மா. நன்றி ஐயா உங்கள் வாழ்த்துதலுக்கு. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரை சேர்ந்த கவிஞர் வரகுண பாண்டியன் இணைந்திருக்கிறார்கள், கவிதை வழங்க இருக்கிறார்கள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்த உத்தரமேரூருக்கென்று சில தனிச்சிறப்புகள் உண்டு. அங்குதான் இந்த நாம் இப்பொழுது குடியாட்சி முறை என்று சொல்லுகிறோமே, அதற்கெல்லாம் மூலமான கல்வெட்டுகள் அங்குதான் கிடைத்திருக்கிறது. நாம் பன்னெடுங்காலத்துக்கு முன்பே இந்த குடியாட்சி முறையை, குடியாட்சி தத்துவத்தை நாம் பயன்படுத்தி இருக்கிறோம் என்பதை அந்த கல்வெட்டுகள் நமக்கு சொல்லுகின்றன. அந்த வாய்ந்த உத்தரமேரூரிலிருந்து கவிஞர் வரகுண பாண்டியன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். வாருங்கள் ஐயா, உங்கள் கவிதை தாருங்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். நாளை உலகம் முழுக்க கொண்டாட இருக்கின்ற ஆங்கில புத்தாண்டு விழாவில் நாமும் நம்ம இணைத்துக் கொள்வோம். எல்லோருக்கும் இயக்கங்களும் உண்டு, எதிர்பார்ப்புகளும் உண்டு. கடந்தவையாக இருக்கட்டும், நடக்க போவை நல்லவையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இங்கு நடத்தப்படுகின்ற கவிதை போட்டியில் தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கும், ஒருங்கிணைப்பாளர் செய்து கொண்டிருக்கக்கூடிய பணியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும், இந்த நிகழ்வில் தன்னுடைய
கவிதையினை பதிவு செய்த அனைத்து கவிஞர் பெருமக்களுக்கும் குடவோலை நகராக இருக்கக்கூடிய உத்தரமேரூர் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய கவிதையை வாசிக்க துவங்குகிறேன். துவங்கும் ஆண்டை உற்சாகமாய் வரவேற்பது. துவங்கும் ஆண்டை உற்சாகமாய் வரவேற்பது காலம் காலமாய் இயல்பாய் நடப்பதே. காலம் காலமாய் இயல்பாய் நடப்பதே. என்ன வேண்டுதல் இருக்கும்? குடும்ப தலைவன் வறுமை நீங்க வேண்டும். விவசாயம் பெருகிட போதிய மழை வேண்டும். விவசாயம் பெருகிட போதிய மழை வேண்டும். அதற்காக எல்லோரையும் அழித்திடும் மழையாக இருக்கக்கூடாது. எல்லோரையும் அழித்திடும் மழையாக இருக்கக்கூடாது. வணிக பெருமக்கள் வியாபாரம் செழிக்க வேண்டும். வணிக பெருமக்கள் வியாபாரம் செழிக்க வேண்டும். ஆன்லைனை நீக்கி உண்மையான வியாபாரம் செழிக்க வேண்டும். ஆன்லைன் வியாபாரத்தை நீக்கி உண்மையான வியாபாரம் செழிக்க வேண்டும். மக்களுக்கான ஆட்சி உண்மையில் நடக்க வேண்டும். மக்களுக்கான ஆட்சியில் உண்மையில் நடக்க வேண்டும். அங்கே ஜனநாயகம் இருக்கலாம், ஒருபோதும் பணநாயகம் இருக்கக்கூடாது. அங்கே ஜனநாயகம் இருக்கலாம், ஒருபோதும் பணநாயகம் இருக்கக்கூடாது என்றெல்லாம் வேண்டியே நாம் ஒவ்வொரு ஆண்டையும் எதிர்பார்க்கின்றோம். நடக்கவில்லை என்றால் அடுத்த ஆண்டு நடக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். தலைப்புக்காக மட்டுமல்ல, என் முனைப்புக்காகவும் நான் பதிவு செய்கிறேன். மக்கள் மதபேதமின்றி வாழ வேண்டும். மக்கள் மதபேதமின்றி வாழ வேண்டும். தோட்டாக்களும் வெடிகுண்டுகளும் அழிந்து தோட்டங்களும் துறவுகளும் பெருக வேண்டும். தோட்டாக்களும் வெடிகுண்டுகளும் அழிந்து தோட்டங்களும் துறவுகளும் பெருக்க வேண்டும். வயல்கள் செழிப்பாகி விவசாயம் வளர வேண்டும். வயல்கள் செழிப்பாகி விவசாயம் வளர வேண்டும். விவசாய நிலத்தில் ஒருபோதும் வணிக மால்கள் அமையக்கூடாது. விவசாய நிலத்தில் ஒருபோதும் வணிக மால்கள் நடக்கக்கூடாது. அறிவியல் ஆக்கத்திற்கே பயன்பட வேண்டும். அறிவியல் ஆக்கத்திற்கே பயன்பட வேண்டும். குறிப்பாக செல்போன் செல்ல வேண்டும். செல்போன் மாணவர் கையில் இருந்து செல்ல வேண்டும். அத்தகைய வகையில் அமையும் என்ற நம்பிக்கையோடு ஆங்கில புத்தாண்டை வரவேற்போம். அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழ்வோம். நன்றி. கவிஞர் வரகுணபாண்டியன், உத்தரமேரூர். உத்தரமேரூரிலிருந்து கவிஞர் வரகுணபாண்டியன் தன் சிறப்பு கவிதையை கொடுத்தார்கள். புத்தாண்டில் என்னென்ன நடக்க வேண்டும் என்று கூறினார்கள். அதில் முக்கியமாக ஆன்லைன் வணிகம் அதை இருக்கக்கூடாது என்று சொன்னார். ஆன்லைன் வணிகம் என்ன செய்கிறது? சிறு தொழில் முதலீட்டாளர்களை அழிக்கிறது. இதை பற்றி நாம் விரிவாக பேச வேண்டும். இருந்தாலும் சுருக்கமாக சொல்லுகிறேன். நம் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய மளிகை கடைக்காரர் அங்கே வாங்கினால் அவர் தனக்கான பொருட்களை விவசாய உற்பத்தியாளர்களிடமிருந்து வரக்கூடிய பொருட்களை தன்னுடைய முதன்மை வணிகரிடமிருந்து பெறுவார். அதாவது ஹோல்சேல் டீலர் என்று சொல்லுவார்கள். அவரிடமிருந்து பெறுவார். பெற்று நமக்கு கொடுப்பார். இவரிடம் பணம் கிடைத்தால் துணிக்கடையிலே துணி எடுப்பார். இப்படி அந்த வணிகம் போய்கொண்டே இருக்கும். துணிக்கடையிலே துணி எடுக்கிற போது நெசவாளர்கள் பிழைப்பார்கள், தையற்காரர்கள் பிழைப்பார்கள். இப்படி ஒவ்வொருவரும் பிழைத்துக் கொண்டே இருப்பார்கள். நீங்கள் உங்களுடைய வீட்டருகிலே இருக்கக்கூடிய சிறு கடையிலே வாங்காமல் ஆன்லைனை வாங்கினால் இந்த கடை நசித்துவிடும். இந்த கடை மட்டுமல்ல, இந்த கடை மூலமாக பல கடைகள் நசித்துவிடும், பல வணிகங்கள் நசித்துவிடும். இந்த வணிகங்கள்லாம் நசிந்து விட்டால் நம்முடைய விவசாய உற்பத்தி என்பது விலை போகாது. ஏனென்றால் அதை வாங்கக்கூடியவன் அந்த ஆன்லைன் வர்த்தகம் செய்கிற பெருமுதலாளியாக, கார்பரேட்டாக இருக்கும். அவன் சொன்ன விலைக்கு நாம் தர வேண்டியது இருக்கும். யோசித்து பாருங்கள். ஒரு அலைபேசி வந்தது, இலவசம் என்று சொன்னார்கள், வாங்கினோம். இன்றைக்கு எல்லோரிடமும் கையிலே போன் இருக்கிறது, அலைபேசி இருக்கிறது. ஆனால் மாதந்தோறும் 350 ரூபாய் போட பணம் இல்லை. நிறைய தொலைபேசியிலே மீண்டும் மிஸ்கால் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். இப்போ முன்பாக மிஸ்கால் கொடுப்போம், அது கூட கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. எனவே நாம் எல்லாம் இந்த ஆன்லைன் வணிகத்துக்கு எதிராக செயல்பட வேண்டும், எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும்.
எந்த பொருளை வாங்கினாலும் நேரடி விற்பனையிலே பொருளை வாங்க வேண்டும். ஜனநாயகத்தை பற்றி கூறினார்கள். ஜனநாயகத்தின் முகம் வாக்குச்சீட்டு. வாக்குச்சீட்டை விலை கொடுத்து வாங்கி விடுகிறார். அப்புறம் ஒரு பேரறிஞர் சொன்னார், நீ போடும் வாக்குகளால் உன்னுடைய அதிகாரம் நிலைநிறுத்தப்படும் என்று சொன்னால் உனக்கு வாக்கு போடுகிற உரிமையை அவன் கொடுத்திருக்க மாட்டான் என்று சொன்னார். உன்னுடைய வாக்குகளாலேயே உன்னுடைய உரிமைகளை நிலைநிறுத்திவிட முடியும் என்று சொன்னால், உன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை நிலைநிறுத்திவிட முடியும் என்று சொன்னால் உனக்கு வாக்களிக்கிற உரிமையை அவன் கொடுத்திருக்க மாட்டான் என்று சொன்னார். எனவே இதையெல்லாம் நினைவு கொண்டு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி நாம் சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று மிக அற்புதமான ஒரு கவிதையை உத்தரமேரூரிலிருந்து கவிஞர் வரகுண பாண்டியன் அளித்து சிறப்பித்தார்கள். முதல் முறையாக இணைந்திருந்தாலும் கூட சிறப்பானது ஒரு கவிதை அளித்த கவிஞர் வரகுண பாண்டியனுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பிறகு நீங்கள் தொலைபேசி மிகவும் நன்றி. கோவையிலிருந்து வருகிறார் கவிஞர், இளம் கவி, 8ஆம் வகுப்பு படிக்கும் ஆசா மலர்மிதா. சின்ன குழந்தைதான், ஆனால் சிந்தனையில் பெரிய குழந்தை. திருக்குறள் விருது பெற்றவர். வாருங்கள் மலர்மிதா, உங்கள் கவிதை தாருங்கள். அவையில் உள்ள அனைவருக்கும் திருக்குறள் தூதர் ஆசா மலர்மிதாவின் அன்பு வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் குழுவில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் மற்றும் இந்த நிகழ்வில் உள்ள அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது புதிதாய் மலரும் புத்தாண்டே வருக என்ற தலைப்பில் ஒரு கவிதையை வாசிக்க இருக்கின்றேன். புதிதாய் பூக்கும் புத்தாண்டே வருக, நினைத்தாலே இனிக்கும் நிகழ்வுகளை தருக, நல்லறம் செய்யும் சான்றோர்களை பெருக்க வருக, உலகை வாழ வைக்கும் உழவு செழிக்க வருக, பழையன கழிந்து புதியன புகுத்த வருக, மரபு மாறா மாற்றங்கள் நிகழ்த்த வருக, சினம் ஒளிந்து பொறுமை பொங்க வருக, நினைத்த காரியம் இனிதாய் நிகழ வருக, பொய்முகம் ஒழித்து மெய்முகம் தர வருக, கல்வியும் கேள்வியும் செல்வமாய் தர வருக, அறிவியல் ஓங்கி அகிலம் செழிக்க வருக, அறிவும் ஆன்மீகமும் அகிலத்தில் நிலைக்க வருக, அநீதி களைந்து அமைதியை தர வருக, புதிதாய் மலரும் புத்தாண்டே வருக, தமிழும் குரலும் தரணியை ஆள வருக, புன்னகை பெருகும் நல்லாண்டை தருக, நாளை மலரும் புத்தாண்டில் நான் அனைவருக்கும் உதவிட நல்லுள்ளம் தர வருக, புதிதாய் மலரும் புத்தாண்டே வருக என்று கூறி வாய்ப்பளித்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக்க நன்றி ஐயா. புத்தாண்டே வருகவென்று புதுமலர் ஆசா மலர்மிதா கல்வி அளித்த சிறப்பான கவிதை, கவிதை. இந்த குழந்தையின் தந்தை பேராசிரியர் சக்திவேல். இந்த குழந்தைக்கு 2 தம்பிகளா, ஒரு தம்பி ஒரு தங்கையா? ஆமாங்க ஐயா. அவங்களும் திருக்குறள் வாசிக்கிறதுலயும் இந்த தமிழ் நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதிலும் மிகுந்த ஆர்வம் மிக்கவர்கள். நீங்கள் அனைவரும் எல்லா விதமான நலங்களும் வளங்களும் பெற்று வாழ்க என்று வாழ்த்து மகிழ்கிறேனம்மா. புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்து வருகிறார் கவிஞர் இரா சுப்புலட்சுமி. இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவிலே பேச இருக்கிறார் நல்லாசிரியர் திருமதி கே கற்பகம் அவர்கள். அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். கவிஞர் இரா சுப்புலட்சுமி அவர்கள் விருதுநகரிலிருந்து இணைந்திருக்கிறார். வாருங்கள் அம்மா. வாருங்கள் கவிஞர் திருமதி இரா சுப்புலட்சுமி அவர்களே. நல்ல ஒரு நூலாசிரியர், சிறுகதை, கவிதை என்று எழுதி கொண்டிருப்பவர். வாருங்கள் அம்மா. வணக்கம் ஐயா. புத்தாண்டு வாழ்த்துக்கள். வணக்கம். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.
நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும், பவானி அம்மா அவர்களுக்கும், ராஜாமணி அம்மா, வரகுணபாண்டியன், பால்தங்கம் அம்மா, ஜலநாதன் ஐயா, மலர் நிலவுக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகவே வருகவே, இனிய புத்தாண்டே வருகவே. வறுமையை அகற்றிடவும், துன்பங்களை போக்கிடவும், உலகினிலே அமைதி நிலவிடவும், இல்லத்திலே இன்பம் தங்கிடவும், தர்மம் ஓங்கிடவும், எங்கும் பசுமை நிறைந்திடவும் வருகவே வருகவே, புத்தாண்டே வருகவே. நன்றி ஐயா. சிறப்பம்மா, சிறப்பு. சுருக்கமான கவிதை என்றாலும் புத்தாண்டை வரவேற்று கவிதை வழங்கினீர்கள். உங்களுக்கும் எல்லாவித சிறப்புகளும் இந்த புத்தாண்டிலே நிறைந்து சூழட்டும் என்று வாழ்த்துகிறோம். புத்தாண்டு வாழ்த்துக்கள் அம்மா. தொடர்ந்து நன்றி. நூலாசிரியராக இருந்து சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து நூல்களை எழுதுங்கள். சமீபத்தில் கூட உங்களுடைய நேர்காணல் நிகழ்ச்சி ஸ்டெப் டிவியிலே ஒளிபரப்பாகியது. வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி. நன்றி ஐயா. உங்களை அடுத்து திருமதி சுப்புலட்சுமி அடுத்து வருகிறார். புதுச்சேரியை சேர்ந்த திருமதி புவனா அவர்கள். திருமதி புவனா, வாருங்கள் அம்மா. புதுச்சேரி மாநிலத்தின் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா பொறுப்பாளர் திருமதி புவனா அவர்களை வருக வருகவென்று வரவேற்கிறோம். வாருங்கள் அம்மா. ஒளி வாங்கியை திறந்து நீங்கள் கவிதை அளித்தால் உங்கள் கவிதை வாங்க நாங்கள் காத்திருக்கிறோம். வாருங்கள் அம்மா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். தலைவராம் கவிஞர் திலகம் திருமதி புதுவையா புவனா அவர்களே, இன்றைக்கு இந்த புத்தாண்டு நிகழ்ச்சியை ஒட்டி ஒரு கவிதை வழங்க வந்திருக்கிறீர்கள். வாருங்கள் அம்மா, உங்கள் கவிதையை தாருங்கள். கவிதையை மட்டும் தாருங்கள். வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த 100 நாள் நூல் நிகழ்ச்சியை நடத்தும் அப்பா அவர்களை வணங்கி என் கவிதையை வாசிக்கிறேன். ஒரு சிறு கவிதை தான். பொன்னகையை போர்த்தெடுத்து பொற்சலங்கை பூட்டி வைத்து, வண்ணமிகு வளையலிட்டு வாசமிகு பூக்கள் வைத்து, வஞ்சமில்லா வார்த்தையினால் உண்மை கொண்ட நேசத்துடன் உயிர் தமிழை கோர்த்தெடுத்து உலகமெல்லாம் அணிந்திடுவோம், உயர் தமிழை காத்திடுவோம். விழிகள் எங்கள் தமிழேதான், விண்ணு தொடும் அழகேதான். கரங்கள் கொண்டு கைப்பிடிப்போம், கல்வியினை வளர்த்தெடுப்போம். கல்வி எங்கள் விழிகள் என்றால் அன்னை தமிழே விழிகள் என்போம். புது சபதம் எடுத்திடுவோம், புத்தாண்டை பூத்தமிழை பூத்தெடுப்போம். நன்றி அப்பா. சிறப்பான ஒரு கவிதை அளித்தீர்கள். புத்தாண்டை பூத்து குலுங்கிட வேண்டும் என்று கவிதை வழங்கினார் புதுவை புவனா அவர்கள். மிகவும் மகிழ்ச்சி அம்மா. இன்றைக்கு கூட காலையிலே நீங்கள் சென்னை வானொலி நிலையத்தினுடைய வாழ்வில் வல்லும் நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பேசினீர்கள். அதை கேட்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இன்னார் செய்தாரே ஒருத்தல் அவர் நான் நன்மையும் செய்து விடன் என்கிற திருக்குறளுக்கு மிகச்சிறப்பான ஒரு விளக்க உரை அளித்தீர்கள். மகிழ்ச்சி அம்மா. புத்தாண்டு வாழ்த்துகள். அடுத்ததாக நம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார் நல்லாசிரியர் விருது பெற்ற இசையரசி கே கற்பகம் அவர்கள். திருமதி கற்பகம் அவர்கள் பொழிச்சொல்லூரிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். நமக்கு அதாவது பேரறிஞர் அண்ணா சொல்லுவார், ஒரு வயிறு தாங்காது என்பதால் தனித்தனி தாயின் வயிற்றில் உதித்தோம் பிறந்தோம் நாங்கள் உடன்பிறப்புகள் என்று சொல்லுவார்.
பிறகு என்ன குறிப்பிடுகிற பொழுது, ஒரு தாயின் வயிற்றிலே அந்த வயிறு தாங்காது என்பதால் நாங்கள் இத்தனை பேரும் இந்த கழக கண்மணிகளை பற்றி சொல்லுவார். இத்தனை பேரும் தனித்தனி தாயின் வயிற்றிலே பிறந்தோமே தவிர நாங்கள் அத்தனை பேரும் உடன்பிறப்புகள் என்று சொல்லுவார். அதுபோல் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு ரேஷன் கார்டு இடம் பற்றாது என்பதனால் தனித்தனி ரேஷன் கார்டுகளை நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் உறுப்பினர் அனைவரும் தனித்தனி ரேஷன் கார்டுகளிலே இருக்கிறோம். அந்த வகையிலே இந்த குடும்பத்தில் தாயாகவும் சகோதரியாகவும், நான் தவறு செய்கிற போது கொட்டுகிற ஒரு சகோதரியாகவும், நான் சிறப்பாக செய்கிற பொழுது கை தட்டுகிற ஒரு அன்னையாகவும், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சிறப்பான செயல்பாடுகளில் பார்த்து கை தட்டுகிற ஒரு குழந்தையாகவும் இருக்கக்கூடியவர் நல்லாசிரியர் விருது பெற்ற திருமதி கே. கற்பகம் அவர்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுக்கு கண்கள் என்று சொன்னால் ராஜாமணி அம்மையாகவும் கற்பகம் அம்மையாரை குறிப்பிடலாம். அப்படியென்றால் நாங்கள் எல்லாம் யார்? நீங்கள் மூக்கு காது என்று வைத்துக் கொள்ளுங்கள். வாருங்கள் அம்மா, வாருங்கள் கற்பகம் அவர்களே. நன்றி அப்பா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை தொழுது பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி நம்மை எல்லாம் எப்போதும் இயக்கிக் கொண்டிருக்கின்ற, அன்பால் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற, அன்பிற்கும் மதிப்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அப்பா நீலகண்ட தமிழனுக்கு முதல் வணக்கம். அவரோடு தோளோடு தோள் நின்று புதிதாய் இணைந்தாலும் எப்போதும் புதுமைகளை விரும்புவோம் என்று அவர் காட்டும் பாதையில் நடக்கின்ற அன்பு சகோதரிகள் தனலட்சுமி மனோகரன் அவர்களுக்கும் பவானி அம்மா அவர்களுக்கும் எப்போதும் எதையாவது புதியதாக செய்து நம்முடைய சங்கத்தை அப்படி விழி உயர்த்தி பார்க்க வைக்கின்ற, வித்தகம் செய்கின்ற சகோதரி, மூத்த சகோதரி திருமதி ராஜாமணி அம்மையார் அவர்களுக்கும் ஜெயம்மையா அவர்களுக்கும் மற்றும் உள்ள அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களும் புத்தாண்டு வாழ்த்துகளும். எப்பொழுதுதான் புத்தாண்டு வருது? 12 மாதங்களுக்கு ஒரு முறை தமிழ் புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு இன்று கொண்டாடுகிறோம். ஆண்டுதோறும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்வதில் ஒருவருக்கொருவர் மகிழ்கிறோம். அப்படி உறவு பாலம் அமைத்து முகம் தெரியாதவர்களை, எங்கெங்கோ இருப்பவர்களை இதயத்தால் இணைக்கின்ற ஒரு குடும்பம் என்றால் யாரை கேட்டாலும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் சொல்லுவார்கள். இந்த குடும்பத்தின் உறுப்பினராக இருப்பதில் உள்ளபடியே நான் நிறைவு கொள்கிறேன். உலகமெல்லாம் அன்பு செழிக்க, உறவுகள் யாவும் மனதால் இணைய, தொழில்கள் யாவும் பல்கி பெருக, உழைப்போர் இளையோரின் திறமையால் உயர்ந்திட, மழலை செல்வங்கள் கல்வியால் சிறந்திட, மாதர்தம் இதயங்கள் பாசத்தால் நெகிழ்ந்திட, விவசாயி விளைவிக்கும் பயிரெல்லாம் செழித்திட, பாரில் உள்ள மக்களெல்லாம் நல்வாழ்வு வாழ்ந்திட, நல்லதொரு ஆண்டாக வரம் தருக புத்தாண்டே, நல்லதொரு ஆண்டாக வரம் தருக புத்தாண்டே, நாங்களெல்லாம் வரவேற்போம் நலம் செய்க புத்தாண்டே. நல்லதொரு ஆண்டாக வரம் தருக புத்தாண்டே, நாங்களெல்லாம் வரவேற்போம் நலம் செய்க புத்தாண்டே. இந்த ஆண்டு எப்படியோ நமக்கு பல்வேறு இன்னல்களை இயற்கை பரிசாக தந்த போதும் புன்முறுவலோடு அவற்றையெல்லாம் எதிர்த்து அவற்றை ஏற்று நாங்கள் இன்னும் தன்னம்பிக்கை இழந்து விடவில்லை. எதையும் எதிர்கொள்வோம், வருகின்ற ஆண்டை நாங்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்போம் என்று இத்தனை பேரும் புத்தாண்டை வரவேற்க இங்கு குழுமி இருப்பதற்காக எங்கள் குடும்பத்தின் சார்பில் உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். கற்பகம் பொழிச்சொல்.
இன்னல் தந்த புத்தாண்டு சென்று விட்டது, கண்ணல் போல 24 வந்து விட்டது. இன்னல் தந்த 23 சென்று விட்டது, கண்ணல் போல 24 வந்து விட்டது என்று மிக அருமையான ஒரு கவிதை கொடுத்தார்கள். இந்த நேரத்திலே அம்மையார் தனது கவிதையை வழங்குகிற பொழுது வழங்குவதற்கு முன்பாக திருமதி ராஜாமணி அம்மையாரை மூத்த சகோதரி என்று குறிப்பிட்டார்கள். உண்மையிலேயே அவர் மூத்த சகோதரி தான். அறிவால் எனக்கும் மூத்த சகோதரி தான். நம்ம அனைவருக்கும் மூத்த சகோதரி தான். வயது ஒரு பெரிய விடயம் கிடையாது, அகவை என்பது ஒரு பெரிய விடயம் கிடையாது. ஆனால் அதற்கு அப்பால் அறிவு என்று பார்க்கிற போது அவர் நம்மிடம் மூத்த சகோதரி தான். கல்லூரியில படிக்கிற போது சில நேரங்களிலே கல்லூரியிலே பாடம் எடுக்கிற பேராசிரியர் வயது குறைந்தவராகவும் பாடம் படிக்கிற மாணவர் வயது அதிகம் கொண்டவராகவும் இருப்பதுண்டு. மாலை கல்லூரிகளுக்கு சென்றால் அதை அதிகமாக பார்க்கலாம். நிரம்ப படித்தவர்கள், பெரும் நிறுவனத்தில் அதிபராக இருப்பவர்கள் எல்லாம் அங்கே வந்து படித்துக் கொண்டிருப்பார்கள். ஒரு இளைஞர் வந்து பாடம் நடத்தி கொண்டிருப்பார். அவர் இளைஞர் என்பதற்காக அவர் குறைந்தவராகி விட முடியுமா? இல்லை, அவர்தான் அங்கு ஆசிரியர், இவரிடம் கற்றவர், எனவே அவரை இவர் மதிப்பார். அது போலத்தான் நாம் அனைவரும் இருக்கிறோம். இந்த ஒரு நிகழ்ச்சி இந்த புத்தாண்டு வருகிற நேரத்திலே ஒரு கவியரங்கத்தை காலையிலே அறிவித்து மாலையிலே நிகழ்ச்சி நடத்தி இருக்கிறோம். இந்த நாள், நேரம், மணி, துளி, மாதம், ஆண்டு எல்லாம் நமக்கு தான் கணக்கு. ஆனா இந்த உலகத்துக்கு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இந்த உலகத்தை பொறுத்தவரை அது பாட்டு சுத்திக்கிட்டு இருக்கு. தோன்றும் ஏற்பனது உலகம் என்ற அந்த ஏருக்கு பின்னாடி அந்த உலக தொழில்கள்லாம் இயங்கிட்டு இருக்கு. எனவே அந்த ஏர் என்று சொல்லக்கூடிய இந்த உழவு தொழில் செழித்தால் இந்த உலகத்தினுடைய அத்தனை தொழில்களும் செழிக்கும். அத்தனை தொழில்களும் செழித்தால் நம் அனைவருடைய வாழ்க்கையும் செழிக்கும். அனைவருடைய வாழ்க்கையும் செழித்தால் நிச்சயமாக நம்முடைய 24 சிறப்பானதாக இருக்கும். இந்த 24 அடியெடுத்து வைக்கிற நேரத்திலே நல்லாசிரியர் திருமதி கே கற்பகம் அவர்கள் மிகச் சிறப்பான ஒரு கவிதை வழங்கினார்கள். தொடர்ந்து இங்கே கவிதை வழங்குவதற்காக கவிஞர் திலகம் திருமதி புவனா அவர்களும் கவிஞர் திலகம் திருமதி தனலட்சுமி மனோகரன் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் கவிதை படிக்க இருக்கிறார்கள். முதலிலே வருபவர் திருவள்ளூரை சேர்ந்த கவிஞர், சீர்மிகு ஆசிரியர் விருது பெற்ற திருமதி து பவானி தனஞ்சயன் அவர்கள். வாருங்கள் அம்மா, உங்கள் கவிதை தாருங்கள். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2023ஆம் ஆண்டில் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் என்னை இணைத்து ஒரு குடும்ப உறுப்பினராக ஆக்கிய ஐயா அவர்களுக்கு முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் இந்த நிறைவு நாளில் சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. அத்தனை குடும்ப உறவுகளை இந்த ஆண்டில் நான் சம்பாதித்து வைத்திருப்பதை நினைக்கும் பொழுது மிகவும் மனதிற்கு நெகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் உள்ளது என்று சொல்லிக்கொண்டு புத்தாண்டே வா வா என்றும் என்னுடைய கவிதையை தர வருகிறேன். விடிந்தால் புத்தாண்டு வரவேற்போம் மகிழ்ச்சியுடன். வருடத்தின் துவக்கமே வற்றாத இன்பம் தருகவே, வையகம் பயனுறவே, அகிலமெல்லாம் மகிழ ஆனந்தமாய் வாழ, இன்பங்கள் யாவும் தருக, புதுமைகள் புகுத்திட, வளம் பல பெருகிட, மகிழ்ச்சி ததும்பிட புத்தாண்டே வருக. தீமைகள் நீங்கி நன்மைகள் வழங்கிட ஆங்கில புத்தாண்டே வருக. அன்பை பகிர்ந்து ஆனந்தம் தந்திடும் ஆங்கில புத்தாண்டே வருக. காரிருள் அகற்றி
கவினூறு இன்பம் காட்சி தரவே புத்தாண்டே வருகவே. நடந்தவை நயமாக நிகழ்வதும் நினைவாக வருக வருக வசந்தமே. தோல்வி என்னும் எல்லையை தாண்டி வெற்றியுடன் வருக புத்தாண்டே. சிறுமைகள் நீக்கிட பெருமைகள் ஆக்கிட ஆளுமை புத்தாண்டே வருக. அறத்தோடு அன்புடன் ஆற்றல் மகிழ்வுடன் இனிமை வளத்துடன் வருகவே. தித்திக்கும் திங்களாய் மலரட்டும் புத்தாண்டே வருக மகிழ்ச்சி ததும்பிட. மழை வெள்ளத்தில் நீந்தினாலும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மக்கள் புத்தாண்டே வருக வருக. அனைவர் வாழ்விலும் இன்பம் பெருக பெருக என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த ஐயாவிற்கு நன்றி கூறி இடம் தருகிறேன். உங்கள் அன்பு சகோதரி து. பவானி, திருவள்ளூர் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. அருமை அம்மா, அருமை. இந்த பூங்காவில் இணைந்ததன் மூலம் 1000 உறவுகள் கிடைத்தது என்று கவிதை வழங்கினீர்கள். மகிழ்ச்சி அம்மா. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சியை கண்டு கொளித்துக் கொண்டிருக்கிற தமிழ் உள்ளங்களுக்கும் நமது புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிற ஸ்டெப் டிவியினுடைய மேலாண் இயக்குனர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் நம்முடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் அங்கம் வகித்திருக்கக்கூடிய அத்தனை அன்புள்ளங்களுக்கும் அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் நம்முடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை அகமகிழ்ந்து தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க்கையில் எல்லா நிமிடமும் நமக்கு எல்லா நொடியும் நமக்கு புதிய நொடியாகவே பிறக்கிறது. எனவே ஒவ்வொரு நொடியும் புதிதாக பிறந்து கொண்டே இருக்கிறது. எந்த நொடியை நாம் வீணாக்க வேண்டியதில்லை. எல்லா நொடியும் நமக்கானதாக எண்ணி செயல்பட வேண்டும். இதுவே நம்முடைய நோக்கமாகவும் கருத்தாகவும் இருக்க வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன். இப்போது நன்றியுரையாற்றுவதற்காக புதுச்சேரியை சேர்ந்த கவிஞர் திலகம் திருமதி புதுச்சேரியா புவனா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வாருங்களம். அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் தலைவராம் திருவள்ளுவரை வணங்கி, செயலராம் பாரதிதாசனை வணங்கி, அன்னை தமிழ்த்தாயை வணங்கி, என்றும் அன்புடன் இருக்கும் எங்கள் தந்தையான அப்பாவை வணங்கி, இந்த சங்கத்தமிழ் பூங்காவில் ஸ்டெப் டிவி நிறுவனராக இருக்கும் அம்மா சிவகாமி அவர்களை வணங்கி, வரவேற்புரை வழங்கிய அம்மா பவானி அவர்களையும், மேலும் இங்கு கவிதையை முதலில் கவிதை வாசித்த ராஜாமணி அம்மா அவர்களை வணங்கி, சோம்பலை விரட்டிய இறக்கைகள் எனும் கவிதையை அருமையாக வாசித்தார் அவர். மிக அருமை அம்மா. கவிதா அம்மா அவர்கள் கவிதை வாசித்தார்கள். புத்தாண்டை காத்திருக்கிறோம் வரவேற்று குடும்பத்தை கொடுத்து என்று அருமையாக வரவேற்றார். சகோலம் ஐயா அழகு நிறைந்த அறநெறி வாய்ந்த வார்த்தைகளை கவிதையாக தொடுத்து அருமையாக வரவேற்றார். பால்தங்கம் அம்மா எத்திசையும் ஏழிசையும் எழும்பட்டும் என உத்தமர் காந்தியின் உண்மை கடைபிடிப்போம் எனவும், புத்தாண்டின் பூக்களாய் இழிவோம் எனவும் அருமையான ஒரு கவிதையை வாசித்தார். வரகுண பாண்டியன் அவர்கள் வரும் புத்தாண்டு ஆன்லைன் இல்லாம விவசாயிகள் பாதிக்கப்படாம நாம வளம் பெற நேரடி கடைகள்ல பயன்படுத்தும் அருமையான ஒரு கவிதையை அருமையா வாசிச்சாங்க. குழந்தை மலர்மிதா குழந்தை புதிதாக புத்தாண்டே வருக என அருமையாக அவங்க அந்த தீமைகளை அழித்து நன்மைகள் வர வேண்டும் என வாசிச்சாங்க. சுப்புலட்சுமி அம்மா புத்தாண்டை வரவேற்று கவிதை வாசிச்சாங்க. கற்பகம் அம்மா நம்ம சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் உறவுகளை அருமையா முக்கியத்துவப்படுத்தி வாசிச்சு கவிதையும் வாசிச்சாங்க. அருமையம்மா. பவானி அம்மா வருடத்தின் நோக்கமே வற்றாத இன்பமே என அருமையாக கவிதையை வாசித்தாங்க. இந்த 2024ஆம் ஆண்டு புத்தாண்டை புதுமை பூக்களான கவிதை பூக்களை தூவி வரவேற்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கத்தை சங்கத்தமிழ் பூங்கா இனிதே வரவேற்று மகிழ்ந்து நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி நன்றி நன்றி. சிறப்பான ஒரு நிகழ்ச்சி மிக அருமையாக நடந்து
நிறைவேறியது. உலகெங்கிலும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா வழியாக புத்தாண்டு வாழ்த்துக்களை வழங்கி மகிழ்கிறோம். இந்த நிகழ்ச்சி இன்னும் தொடர்ந்து செல்ல இருக்கிறது. இந்த அளவிலே இந்த அமர்வு நிறைவடைகிறது. இந்த நிகழ்ச்சியுடைய தொடர்ச்சி நாளைக்கு புத்தாண்டில் நடைபெற இருக்கிறது என்று கூறி இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்யும் உங்கள் தமிழ்